மற்றவங்க போடுறத விட கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஈல்டு எடுக்க பண்ணுனேன். அதனால என்னாச்சுன்னா இந்த மண் வந்து மற்ற மண்ணோட சீக்கிரம் கட்டுது. இந்த மண்ணுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை வந்துருச்சுங்க. அதனால பூச்சி மாறுறதுக்கு முன்னாடியே அது போயிருது. அதனால பூச்சி விரட்டி அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது விளக்குனாரு. இந்த மண்ணுல சுத்துனாவே உடல் ரீதியான தொந்தரவுகள் எளிமையா போங்கிறது தெரிஞ்சது. பாருங்க, வாழை பூரா வெட்டின வாழை பூரா கீழே போட்டு அதை அப்படியே மண்ணுக்கு விட்டாச்சு. இது வந்து எருவ மாதிரி புதுசா வாழை நட்டியாச்சுங்க. அதுக்கு முன்னாடியே போட்ட மஞ்சளுங்க நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 2 or 3 monthsல அது ஈல்டுக்கு வந்துடும். நம்ம கிளைமேட்ல மிளகு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா புதுக்கோட்டையில நம்ம கிளைமேட்ல மிளகு வந்திருக்குன்னு சொன்னோம்னா நாங்கள் அப்படியே பார்த்த இடம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இப்போ ஈல்டுக்கு வருது. மோனோகிராப் சிங்கிளா மரம் வைக்க வேண்டாங்க. எப்போ மரம் வச்சாலும் குறைஞ்சது 4-5 வெரைட்டி கலந்து வச்சிங்கன்னா மரத்தினுடைய growth நல்லா இருக்கு, மரத்தினுடைய ஈல்டு நல்லா வரும். ஏன்னாங்க ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பல விதமான மரங்கள் இருக்கு. ஏன்னா ஒண்ணுக்கு ஒன்று நல்லா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நான் உதயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல மேவாணி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க செந்தில்குமார் அப்படிங்கிறவர் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட கல்லூரி காலங்கள்ல இருந்து கடந்த 30 வருஷமா விவசாயம் பண்ணாலும் கடந்த 15 வருஷங்களா தான் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்காரு. செயற்கை விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்குமான வேறுபாடு என்னென்ன, அது மட்டும் இல்லாம மரப்பயிருக்குள்ள பணப்பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பத்தின முழு விவரங்களை தரத்துக்கு அவர் ரெடியா இருக்காரு. வாங்க அவர் சந்திக்கலாம். வணக்கங்க, நான் செந்தில்குமார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மேவாணி கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனது 13 ஏக்கர் ஆகுதுங்க. கடந்த 16 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. தாத்தா கிட்ட இருந்து இந்த பண்ணையத்தை நான் நேரடியாக வாங்கிட்டேங்க. ஏன்னா அண்ணா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்க, அப்பா வந்து PA to CO இருந்து உயரதிகாரியாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் பண்ணாதனால தாத்தா வந்து என்னால் முடியலையப்பா அப்படின்னு சொன்னோன்னே கல்லூரி நாட்கள்லேயே எனக்கு விவசாயத்தை ஒரு ஆர்வம். அது மட்டும் இல்லை, அப்போவே நம்மளோட ஐயாவோட பேச்செல்லாம் கேட்பேன். அதெல்லாம் ஒரு சிறந்த முறையில் விவசாயம் பண்ண ஆசையில் உள்ளே வந்தேங்க. உள்ளே வந்து எனக்கு வந்து முதல்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணல, செயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன். மற்றவங்க போடுறத விட கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஈல்டு எடுக்க பண்ணுனேன். அதனால் என்னாச்சுன்னா இந்த மண் வந்து மற்ற மண்ணோட சீக்கிரம் கட்டுது. அப்புறம் தாத்தா காலத்து அவங்க ஃபாலோ பண்ணி குப்பை சத்து இதெல்லாம் உள்ளே போட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு திருப்தி இல்லை. அப்போ தான் நம்மளோட ஐயா வந்து வழிகாட்டினாங்க. ஆனால் அவங்க வந்து பேசினாங்களா வழியோ என்னால் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரல. அதனால் நம்மள ஐயா சொல்கிறது உடனே செய்ய வேணும்ன்ட்டு தோட்டம் முழுமையுமே இயற்கை விவசாயம் மாற்றினாங்க. ஏகப்பட்ட நஷ்டங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இதெல்லாம் செயலாக புரிஞ்சு ஐயாவோட வந்து கிராம புத்துணர்வு இயக்கம் ஈஸ்வர ஆரம்பித்தாங்களே, அதில் கொண்டு போய் ஐயாவை கூட்டிகிட்டு போய் எல்லா கிராமத்தை கூட்டிகிட்டு போகிறதுல ஓரளவுக்கு புரிதல் வந்தது. ஆனால் அந்த புரிதல் எப்படி மாறிச்சு அப்படின்னாங்க, முட்டாள்தனம்லாம் புரிதலாக மாறிடுச்சுங்க. மறுபடி கொண்டாந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுற்றி இருக்கணும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இயற்கை விவசாயம் பண்ணி இவங்க நஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் இயற்கை விவசாயம் டெவலப் ஆகாது, உடனே கீழே போய் நினச்சிக்கேன். அப்போ தான் சரியான நேரத்தில் இந்த ஈசா அக்ரோ மூவ்மெண்ட்னு ஆரம்பித்து இதை கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தோட்டம், என்னுடைய வேலையாட்களுடைய இது எல்லாமே படிப்படியாக மேலே போச்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கோவிட் வந்துடலைங்க. ஃபர்ஸ்ட் வேவ் லென்த்தில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தோம், இங்கே பெருசாக பாதிப்பு இல்லை. 2வது வேவ் லென்த்தில் எல்லாத்துக்கும் அசால்ட் வந்துருச்சு. இப்போ தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலனியில் குடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்க, அடுத்தடுத்து வீடு. அந்த இடத்துல இருந்து வர்றவங்க அவங்கள சுற்றி இருந்த நிறைய பேருக்கு இந்த செகண்ட் வேவ் லென்த்தில் கோவிட் பாதிப்பு நிறைய இருந்தது. ஒரு 20 பேர் இறந்தே போயிட்டாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தை வேலை செஞ்ச மக்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாதிப்பு நம்மளுக்கு இல்லைங்கிற போது அப்போ எனக்கு புரியல. அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் பூச்சியில் செல்வம்னு சொல்லி ஒரு வல்லுநரை கூட்டிகிட்டு வந்து ஈஸ்வரா இங்கே ட்ரைனிங் போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் அவர் சொன்னாருங்க, என்ன சொன்னார் அப்படின்னாங்க, சின்ன மைக்ரோஸ்கோப் வச்சு காமிச்சார். அதாவதுங்க இந்த பூச்சி வந்து தீமை செய்கிற பூச்சி முட்டையிடுது, முட்டையிலேருந்து கூடாக மாறுது, கூட்டுக்குள் இருக்கும்போது சேஃபாக இருக்குது. கூட்டு விட்டு வெளியே வர்ற போது பார்த்தீங்கன்னா அது சேஃப்னஸ் போயிடுது, ஆனால் எலும்பு கூட மாறிடுது. அப்போ தான் ஐயா சொன்னார், இந்த மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை வந்துருச்சுங்க. அதனால் பூச்சி மாறுறதுக்கு முன்னாடியே அது போயிடுது. அதனால பூச்சி விரட்டி அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத விளக்குனாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மண்ணில் சுற்றுனாவே உடல் ரீதியான தொந்தரவுகள் எளிமையாக போங்கிறது தெரிஞ்சுது. இதை கண் கூட பார்த்துங்க. அமிர்தமெட்டின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணோம். அதில் வந்துங்க இந்த ஜீவாமிருதத்துக்குள்ளே கால் வச்சு லேபர்ஸ் பண்ணுவாங்க. அதில்
கால் ஒருத்தர் வச்சு வச்சு ரெகுலராக பண்ணுற போதுங்க கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவர் காலில் வண்டு கடி இருந்ததுங்க. எந்தெந்த டாக்டர் இப்போ கேட்கல, சும்மா நனைச்சிட்டு நான் கொஞ்ச நாள் பண்ணாருங்க, வண்டு கடி இல்லை. அவர் வந்து தன்னுடைய இதை பாதிப்புலேருந்து விடுபட்டதை பற்றி என்கிட்ட சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ என் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாங்க மரப்பயிரோடு கூடிய பணப்பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேனுங்க. தற்சமயத்துக்கு மிகவும் முக்கியமான செயல் இதுங்க. எப்படின்னாங்க, நம்ம தோட்டத்தில் மண் வளமானால் தான் வர்ற பயிர் வளமாகும். பயிர் வளமாகி மண் வளமானால் தான் அதில் இருக்கிற, அதாவது அதில் வர்ற பொருட்கள், இயற்கையில் வர பொருட்கள் மண்ணோடு சேர்ந்து வளமான மண்ணோடு வர பொருட்களில் சத்தான உணவு கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னாங்க என்னோடய தோட்டத்தில் மஞ்சள் போட்டிருக்கிறேன், கரும்பு போட்டிருக்கிறேன், வாழை போட்டிருக்கிறேன், நெல் போட்டிருக்கிறேன். என் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், நண்பர்களுக்கு அப்பப்போ கொடுக்குறதுக்காக பழங்கள், இது எல்லாமே கொண்டு வந்துக்கிறேங்க. என் தோட்டத்திலேருந்து மஞ்சளோ காய்கறியோ சர்க்கரையோ போய் மக்கள் சாப்பிட்டு பழகிட்டானா அடுத்த வருஷம் அவங்களே கேட்குறாங்க. நான் முதல்ல மார்க்கெட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கடை வச்சு பண்ணுங்க, என்னால் பராமரிக்க முடியல. அதை பார்ட்னர்ஷிப் கொடுத்து போட்டு இப்போது தொடர்ந்து ஒரு 50-60 குடும்பங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு காரணம் இதில் விளைந்த சரியான பொருட்கள் தான். எனக்கு வந்து மரங்கள் மேலே ஒரு சரியான ஒரு மோகங்க. இந்த ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு என்னுடைய சொந்த செலவில் மரங்களை வந்து ரோட்டில் நட்டுங்க. ஆனால் நான் 1200 மரங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் வாய்க்காலில் தண்ணி வந்து மக்கள் கரும்பு போட்டாங்க. தோவையை உரித்து கரும்பு தோகையை அகற்றி அந்த மரத்துக்கடியை போட்டாங்க, தீ வச்சாங்க. 700 மரம் வெட்டியாக போயிடுச்சு. அப்புறம் தான் என்னுடைய தோட்டத்தில் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்டரில் மரம் வச்சுருங்க. அந்த பார்டரில் வச்ச மரம் என்னாச்சுன்னா அதுலேருந்து விழுந்த இளதலைகள் அருகில் இருக்கிற வாழைக்கோ மஞ்சளுக்கோ போட்டதுனால அந்த இடத்துல மட்டும் நல்ல சரியான ஒரு விளைச்சல் வந்தது. அப்புறம் தான் இதை வந்து எங்கள் நண்பர்கள் சொல்லங்காட்டி இதை கலந்து ஏன் தோட்டையாக மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு தோட்டையாகமும் அங்கங்கே மரங்களை கொண்டு போனாங்க. அந்த மரத்திலிருந்து விழுந்த இலைதலைகள், நாட்டு மாட்டு சாணம், இது எல்லாமே எப்படி பண்ண வேணும், நாமளே இடுபொருட்களை எப்படி தயார் பண்ணிக்க வேணும், வெளியிருந்து எப்படி வாங்காமல் இருக்க வேணும், எப்படி மார்க்கெட் பண்ண வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் ஈசா கூட இருந்து எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. இப்போ என்னன்னாங்க, நம்மளோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாங்க, அதாவது சூரிய ஒளியை மிக பிரமாதமாக அறுவடை பண்ணிக்கணுங்க. மரத்துக்கு கீழே வாழை கீழே வந்து மஞ்சள், பப்பாளி, சேனை, இந்த மாதிரி தொடர்ந்து பயிர்கள் இருந்துகிட்டே இருக்கும். பூமி வந்து வானத்தை பார்க்காது, மேலே ஏதோ ஒரு போர்வை இருக்குது. இதனால என்னன்னாங்க, எனக்கு வந்து தண்ணி கட்டுற தேவை குறையுது, தண்ணியுடைய தேவையும் குறையுது, தண்ணி கட்டுறதுனால ஆட்கள் செலவும் குறையுது. ஈல்டு வந்துங்க முந்தி வந்ததை விட 3-4 மடங்கு எச்சு வருது. மூணாவது, மற்ற விளைபொருட்கள் மற்றவங்க காமனாக விற்கிறத விட ஒரு குறைஞ்சது ஒரு 25% எச்சு விலை கொடுத்து வாங்குறாங்க. இது எல்லாமே மரங்களோடு கூடிய இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணதுனால தான் இளதலைகள் விழுந்து மண் வளமாகி சரியான ஒரு பாதையை கொண்டு போனதுதான். இப்போ பாருங்க, இந்த மரங்கள் வச்சதுனால இந்த இடத்துல இந்த மண் எப்படி மாறிக்குதுன்னு பாருங்க. இது தலையில் உளுந்த இடங்க. இதிலிருந்து இந்த அடிமண் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மரத்தினுடைய மகிமை. மனம் பாருங்க, அருமையான மனம். மண்ணே மாறிடுச்சுங்க. இந்த மரம் வச்சுக்கிறேங்க, மரத்துக்குள்ள வாழை, மஞ்சள், அதாவதுங்க அந்த சூரிய சக்தி அறுவடை பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்தனாலங்க மல்டி கிராப் இதை பண்ணிக்கிறேங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னாங்க மிளகு ஏற்றிருக்கிறேங்க. சரிங்களா, மிளகு ஏற்றிருக்கிறோம். மிளகு இப்போ வந்து ஈல்டுக்கு வந்துடுச்சுங்க. அடுத்தது உள்ளே வந்து ஆங்காங்கே தென்னை கொண்டு போகிறோம், ஜாதிக்காய் கொண்டு போகிறோம், சேனை இருக்குது, எல்லாமே. இது என்ன பியூட்டினாங்க, இந்த வாழை வந்து வெட்டி போட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தோட்டத்தை வந்து மக்குவாங்க, இந்த வாழையை ஓட்டுவாங்க, மறுபடியும் ஒரு 3 மாதத்தில் வந்து 3 அளவு போடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வேறு வாழைக்கன்று போடுவாங்க. இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், வாழை பூரா வெட்டின வாழை பூரா கீழே போட்டு அதை அப்படியே மண்ணுக்கே விட்டாச்சு. இது வந்து எருவா மாதிரி புதுசாக வாழை நட்டியாச்சுங்க. அதுக்கு முன்னாடியே போட்ட மஞ்சளுங்க நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு 2 or 3 monthஸில் அது ஈல்டுக்கு வந்துடும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் கவருக்காக தட்டைப்பயிர் வீசிடுவேன். அப்போ என்னன்னாங்க, சிம்பிளுங்க, நிலம் வந்து மானத்தை பார்க்கக்கூடாது, கவர் பண்ணியிருக்கணும். கவர் பண்ணால் நுண்ணுயிர்கள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. களைக்கொல்லி அடிக்க வேண்டிய, பூச்சி மருந்து களைக்கொல்லி அடிக்க வேண்டிய வேலையே இல்லை. இது மட்டும் இல்லை, தொடர்ந்து இப்படி பண்ணுறதுனால என்னுடைய தோட்டத்தில் மண்ணில் அந்த அங்க கார்பன் சொல்லுவாங்க, சாயில் கார்பன் சொல்லுவாங்க, அது வந்து அபரீதமாக
மிக அபரீதமாக டெவலப் ஆகிருக்குது. மண் மாறுது, மகசூல் மாறுது, மகசூல் எச்சு வருது, தரம் எச்சு வருது. இதனால் பெரும்பாலும் டைரெக்டாக வித்துறாங்க. அதனால் பல மடங்கு லாபம் இருக்குது. இப்போ ஈசாவில் எங்களுக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, எஃப்பிஓ. இந்த எஃப்பிஓ விவசாயிகள் எஃப்பிஓ ஆரம்பித்ததுனால எங்களுடைய பொருட்களை நேரடியாக வாங்கிறதுக்கு பெரும் வியாபாரிகள் டைரெக்டாக வர்றாங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களுக்கு விற்கிறதுக்கு இந்த ஈசா ஆரம்பித்து கொடுத்த எஃப்பிஓ மிக சப்போர்ட் பண்ணுதுங்க. எஃப்பிஓ இருக்குது, லோக்கலில் இருக்கிற மக்கள் வாங்கிக்கிறாங்க, ஈல்டு எச்சு வருது, தர எச்சு வருது, விலை எச்சு கிடைக்குது. இதனால் இயற்கை விவசாயம் பண்ணுனா நஷ்டம் வரும்னு நினைக்கிறவங்க இதை மாற்றிடலாம். சரியான புரிதலோட, சரிதான வழிகாட்டுதலோட ஒரு இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணுனா இது பல மடங்கு லாபம் கொண்டாடுங்க. ஓப்பனாக சொல்லுங்க, ஒரே வரி சொல்லுங்க, இது சுற்றுப்புற சூழல் முன்னேற்றத்தோடு கூடிய பொருளாதார மேம்பாடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எதுக்கும் காசு சம்பாதிச்சிக்கிறோம், வருங்காலத்தில் குழந்தைகள் நல்லா இருக்க வேணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மண்ணில் கண்டபடி கெமிக்கலை போட்டு காசு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு காசை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஐயா சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னாங்க, இது மழைநீரை சேகரிச்சுக்கிறதுக்காக அங்கங்கே பிட் போட்டுருப்போங்க. இந்த பிட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துலையே உள்ள இது தேவையில்லாத வேலைங்க, ஆள் சும்மா இருக்கும் போது இதை போட்டுருவோங்க. இதுக்குள்ளே என்ன ஆகுனாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த மண்ணில் இருக்கிற மண்புழு உள்ள வெர்மி காம்போஸ்ட் பண்ணி போட வேண்டியதில்லை, சாயிலே வெர்மி காம்போஸ்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி மழைநீர் தண்ணி இங்கே சேமிச்சுக்கிறதுனால இந்த இடத்துல ஈல்டு பிரமாதம் வரும். மரம், இந்த பிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே பூரா மஞ்சளாக மாறிடும். இதாங்க இந்த மேஜிக். நம்ம கிளைமேட்டில் மிளகு வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் புதுக்கோட்டையில் நம்ம கிளைமேட்டில் மிளகு வந்திருக்குன்னு சொன்னோன்னா நாங்கள் அப்படியே பார்த்த இடம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இப்போ ஈல்டுக்கு வருது. கன்ஃபார்மாக ஈல்டுக்கு வருது, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த மிளகை பொறிச்சு பார்த்தங்க, நல்ல காரம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மரம் இருக்கிற இடத்துல எல்லாமே மிளகு கொடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, மிளகு கொடியை இந்த மரம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த இடம் தான் நம்ம தோட்டத்துடைய உயிர்வெளி. அதாவது தோட்டத்தை சுற்றியுமே ஏறத்தாழ ஒரு 10-15 அடிக்கு ஜிக்ஜாக்கா பல வகையான மரங்களை கொண்டு நிறுத்திருக்காங்க. இதுதான் இந்த தோட்டத்தையே பாதுகாப்பு பண்ணுது. ஒன்று, இங்கே வர கிழக்க வர்றது வடக்கிருந்து வர்ற மோசமான காற்றை தடுக்குதுங்க. இதில் இருக்கிற இளதலைகள் உள்ளே நான் வலிச்சு போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பலவிதமாக என்னுடைய தோட்டத்துக்கு நன்மை செய்கிற நண்பர்கள் இதில் உள்ள இருக்கிறாங்க. அது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது, பல விதத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த உயிர்வெளிங்கிறது தான் என் தோட்டத்தை காப்பாற்றினதே. அதனால் முதல்ல நான் சொல்ல சஜஷன், நீங்கள் ஆர்கானிக் பண்ணுங்க, இன்ஆர்கானிக் பண்ணுங்க, ஆனால் அட்லீஸ்ட் தோட்டத்தை சுற்றி மரங்கள் வைங்க. அதை வருமானம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதே சமயத்தில் இது தோட்டத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்குது. தோட்டத்தை சுற்றி மரம் வைக்கலான்ற நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுனால இதில் எனக்கு ஒரு கேள்வி, என்னென்ன மாதிரியான மரங்கள் வைக்கலாம்? இப்போது ஆர்கானிக்காக புங்க மரம் வளரும், வயல் ஓரத்தில் வேப்ப மரம் வளரும், வாதன மரம்னு சொல்லுவாங்கல்ல, அது வளரும். இந்த மாதிரி மரங்களை அப்படியே விடலாமா, இல்லை நம்மளா அதெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி டிம்பர்வுட் மரங்களை வளர்க்கலாம்? நீங்கள் எந்த மரத்தையும் நீக்க வேண்டாங்க. அதான் உங்களுக்கு ஆகாத மரத்தில் இலைகள் உங்களுக்கு விவசாயிக்கு புரியும். ஆகாத மரத்தினுடைய இலைகளை அப்பப்போ ப்ரூனிங் பண்ணி மண்ணு கொடுத்துடலாம். மோனோ கிராப், சிங்கிளாக மரம் வைக்க வேண்டாங்க. எப்போ மரம் வச்சாலும் குறைஞ்சது 4-5 வெரைட்டி கலந்து வச்சிங்கன்னா மரத்தினுடைய growth நல்லா இருக்கு, மரத்தினுடைய ஈல்டு நல்லா வரும். ஏன்னாங்க ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பல விதமான மரங்கள் இருக்கு. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நல்லா இருக்கு, சன்லைட் போட்டு நேராக வரும், அதே சமயத்தில் உள்ள ஒன்றுக்கு ஒன்று ரூட் சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்குங்க. அப்போ இந்த மரத்தை இந்த மாதிரி வளர்த்தலாம். அல்லது இந்த மரத்துக்குள்ள அங்கங்கே மிளகாயத்தின்னு வச்சுக்கங்க. இந்த பாட்டில் இருக்கிற மிளகாயத்தான் பிரமாதம் வருதுங்க. நான் ஒரு பாட்டு வந்தேன், இந்த வருஷத்தை வைக்க போகிறேங்க. மிளகாயத்திடலாம். அதாவது மரங்கிறது கற்பக விரிச்சுங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, கேள்வி தெரியுது. அதாவது மரங்களை வச்சு அகலமாயிட்டா, நிழல் பட்டுட்டா வெள்ளாமையை பாதிக்கும், பக்கத்தால் வெள்ளாமை விளைநிலையத்தை பாதிக்குன்னு நீங்கள் அச்சப்படுறீங்க. நம்ம நிலம் மட்டும் இல்லாம அதான் நீங்க உயிர்வேலி கொண்டு வந்துட்டீங்க. நம்ம நிலம் மட்டும் இல்ல, பக்கத்தாட்டு பங்காளியோட சேர்ந்து அது சண்டை வர நினைக்கிறீங்க. உண்மைதான். அதான் அதுதான் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ். பல வகை மரங்கள் கலந்துக்கிற போது, தேவையான இடைவெளியில் நட்டுற போது ஒன்னொன்னு சூரிய ஒளிச்சதுக்கு நேரா போகுது. நீங்க எப்போ கணக்கு வச்சுங்க, மரம் நேரா போய் தண்டு பெருத்தா மட்டும்தான் பெரிய ஒரு அமௌண்ட் வரும். நெருக்கமா, அதாவது தேவையான இடைவெளி விட்டு வர போது சைடில் வாதுகள் போக தண்டு நேர் நோக்கி போக ஒன்று. ரெண்டாவது, தேவைப்படுற போது கொஞ்சம் பாடுற பக்கமாக வைக்காம தள்ளி வைக்கலாம். அப்போவோ ப்ரூனிங் பண்ணிக்கலாம். அவருக்கு இடைஞ்சல் வேண்டாம், நம்மளுக்கு எருவாய்க்கும். அவ்வளோதாங்க.